புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அஞ்சலகங்களில் ஆயுள் காப்பீட்டுக்கான நேரடி முகவர்கள் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு விண்ணப்பிக்க தேவையான தகுதிகள், விண்ணப்பிக்க கடைசி நாள் குறித்த விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். மத்திய அரசின் அஞ்சல் மற்றும் கிராமிய அஞ்சல் செய்வதற்காக நேரடி முகவர்கள் மற்றும் கள அலுவலர்களாக செயல்பட விண்ணப்பிக்கலாம். தேர்ந்தெடுக்கப்படுவோர் செய்யும் வணிகத்திற்கேற்ப ஊக்கத்தொகை வழங்கப்படும். வயது வரம்பு 18 வயது நிரம்பியவர்கள். அதிகபட்ச வயது வரம்பு இல்லை. கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவராக இருக்க வேண்டும். நேரடி முகவரிக்கு விண்ணப்பிக்க வேலை இல்லாதோர், சுயதொழில் புரிவோர், முன்னாள் இராணுவத்தினர், அங்கன்வாடி ஊழியர்கள், ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களும் விண்ணப்பிக்கலாம். கள அலுவலர் பணிக்கு விண்ணப்பிக்க ஓய்வு பெற்ற மத்திய மற்றும் மாநில அரசு ஊழியர்கள் தகுந்த ஆவணங்களுடன் விண்ணப்பிக்கலாம். தேர்ந்தெடுக்கப்படுவோர் ரூபாய் 5000க்கு NSC அல்லது KVP பத்திரத்தை இந்திய குடியரசுத் தலைவருக்கு ஈடு செய்து சமர்ப்பிக்க வேண்டும். அவர்கள் உரிமம் முடியும் போது பத்திரம் திருப்பி தரப்படும். விண்ணப்பதாரர்கள் தங்களின் கல்வி தகுதி, வயது தகுதி, இருப்பிடச் சான்று, ஆதார் எண், பான் கார்டு இவற்றின் அசல் மற்றும் நகல்களுடன் 2 பாஸ்போர்ட் அளவு புகைப்படத்துடன் நேர்முக தேர்வில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். விருப்பமுள்ளோர் ஏப்ரல் 28 முதல் மே 30 வரை பிற்பகல் 11 மணிக்கு புதுக்கோட்டை தலைமை தபால் நிலையம் எதிரில் உள்ள அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெறும் நேர்காணலில் பங்கேற்கலாம். மேலும் விவரங்களுக்கு 043222222032 மற்றும் 8072266355 என்ற தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர், புதுக்கோட்டை கோட்டம், புதுக்கோட்டை 622001. அரிசி ஏற்றுமதியை ஒழுங்குபடுத்துவதையும் உள்நாட்டு உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதையும் நோக்கமாக கொண்டு ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கையாக புழுங்கல் அரிசி மற்றும் உமி நீக்கப்பட்ட சில அரிசி வகைகளுக்கு 20% ஏற்றுமதி வரியை விதித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த ஏற்றுமதி வரி மே 1 அமலுக்கு வருகிறது. புவிசார் குறியீடு பெற்ற புழுங்கல் அரிசி, புவிசார் குறியீடு பெறாத புழுங்கல் அரிசி என இரண்டிற்கும் வரி விதிக்கப்படுகிறது. மேலும் இதில் அரைக்கப்பட்ட அல்லது முழுமையாக அரைக்கப்பட்ட அரிசி, பாலிஷ் செய்யப்பட்ட அல்லது மெருகூட்டப்பட்ட அரிசி ஆகியவை அடங்கும். உயர்மட்ட அமைச்சகங்களுக்கு இடையேயான கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவை தொடர்ந்து இது முடிவு செய்யப்பட்டது. உள்நாட்டில் அரிசி விலையை நிலைப்படுத்தவும் தேவைக்கேற்ப இருப்பு மற்றும் விநியோகத்தை உறுதி செய்யும் வகையில் வரி விதிப்பு என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் முந்தைய கட்டுப்பாடுகளை தளர்த்திய சில மாதங்களுக்கு பிறகு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கள்ள சந்தையில் அரிசி விற்பனை, அரிசி பதுக்கல் ஆகியவற்றை தடுக்க மத்திய நிதி அமைச்சகம் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளது. கடந்த 2024-25 நிதியாண்டிற்கான இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்களை தாக்கல் செய்வதற்கு வரி செலுத்துவோர் ஆயத்தமாக உள்ளனர். இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் தாக்கல் செய்யும் முறையானது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் அதற்கான படிவங்களை வெளியிட ஆரம்பித்த உடனேயே ஏப்ரல் மாதத்தில் துவங்கும். தற்போது ஏப்ரல் முடிவடைந்ததால் விரைவில் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் தாக்கல் செய்வதற்கான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.